ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அடியாளை மறைத்து பேசுங்க, குற்றம் குறைகளை மன்னிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தயவாண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆவிக்குரிய பலவீனங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். துன்பங்கள், சவால்கள், கடினமான பாதை, இவைகளெல்லாம் உலகில் மிகவும் சாதாரணமானதாகும். நம்மை சில வேளைகளில் நம்மை அதிர்ச்சி உறச் செய்யும். மற்றவர்களாலும் நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் நம்பிக்கையின்மை ஏற்படுவது உண்டு. நம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் இவைகளை எல்லாம் எதிர்நோக்க வேண்டும். ஆண்டவரின் பலத்தால் மட்டுமே நாம் இவைகளை மேற்கொள்ள முடியும். பயம், கவலை, சோர்வு, அவிசுவாசம், சந்தேகம், இவைகள்தான் நம்முடைய பலவீனங்கள். மனிதர்களுக்கு இந்த பலவீனங்கள் சாதாரணமானது தான். ஆனாலும் ஆவிக்குரியவர்களாகிய நாம் இவைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? ஆண்டவரை சார்ந்திருந்தால் மட்டுமே நாம் இவைகளை மேற்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் நிறைய திருஷ்டாந்தங்களை பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்தில் பவுல் கூறுகின்றார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது இந்த கவலை, பயம், சோர்வு, அவிசுவாசம், சந்தேகம் இவைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். என்ன செய்வதென்று தெரியாத சில நேரங்களில் திகைக்கிறோம். அப்பொழுது நமக்கு இந்த பலவீனங்களினால் நாம் அதிகமாக வேதனை அடைகிறோம். என்ன செய்வதென்று தெரியாது குழம்புகின்றோம். இந்த மாதிரி நேரத்தில் நாம் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி இருந்தால் மட்டுமே இவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இவையெல்லாம் மனிதருக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியது தான். ஆனாலும் இவைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் தான் நமக்கு பலத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மோசேயின் காலத்திற்கு பின் யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அழைத்த போது 3 இடங்களில், ஒரே அதிகாரத்தில் 3 இடங்களில் அவர் கூறுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறார். 9ஆம் வசனத்திலையும் பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறார். பவுலும் எபேசு மக்களை பற்றி எழுதும்போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்படுவது என்பது என்னன்னு பார்ப்போம். தாவீது சாலமோனை நோக்கி, சாலமோன் ராஜாவாக பதவியேற்க போகின்றான். அப்பொழுது என்ன சொல்கின்றார்? நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என்று 1 நாளாகமம் 28:20 அவருக்கு ஆலோசனை கூறுகிறார். அதே போல பவுல் தீமோத்தேயுவை ஆயத்தப்படுத்த போது, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்கிறார். வேதத்தில் எத்தனையோ இடத்தில் இவ்வாறு பலவீனமான மக்களை குறித்து நாம் காண்கிறோம். ஆண்டவரிடமிருந்து இவர்கள் எல்லாரும் பலன் பெற்றதாக நாம் காண்கிறோம். 30 இடங்களுக்கு மேல் மக்கள் ஆண்டவரிடமிருந்து பலம் பெற்றதை வாசிக்கிறோம். பவுல் எபேசியர் நிருபத்தில் போர் செய்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள், நல்ல போர் சேவகனாக போர் செய்ய பலன் பெறு என்கிறார். இது ஆவிக்குரிய பலனை குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 13, 14ஆம் வசனங்களில் காண்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த பயத்தை, இந்த சோர்வை எல்லாம் கொடுப்பது சாத்தான். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்று கூறிக்கொண்டே போகிறார். பலமுள்ளவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஏனெனில் கிறிஸ்து தான் பாடு, மரணம், உயிர் தழுதல் ஆகியவற்றின் மூலமாக சாத்தானை என்ன செய்தார்? ஜெயித்து விட்டார்.
இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இவ்வாறு இந்த வெற்றி என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். நாம் போர் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்காக போர் செய்து வெற்றியை தருவார். நமக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டும். அதனால் நாம் பாவம், சாத்தான், மரணம் இவைகளில் இருந்து கிறிஸ்துவின் மூலமாய் நாம் வெற்றி பெறுகிறோம். அதனால்தான் 1 கொரிந்தியர் 16:11 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நாம் பலத்தை பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசம் நமக்கு மிகவும் முக்கியம். நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நம் பலத்திற்காக அவரை சார்ந்திருக்க வேண்டும். நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். சாத்தானை ஆண்டவர் ஏற்கனவே மடங்கடித்து விட்டார். அதனால் ஆண்டவருடைய பலத்தை கிறிஸ்துவின் மூலம் உறுதியாக நாம் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நிற்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள்கிறவர். சங்கீதம் 68:35 வாசிக்கிறோம். கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்று ஏசாயா 26:4 கூறுகிறது. ஆகவே நாம் எவ்வாறு இந்த பலவீனத்திலிருந்து பலன் பெற முடியும்? இந்த பயம், கவலை, சோர்வு, அவிசுவாசம், சந்தேகம் இவைகளில் இருந்து நாம் எவ்வாறு பலன் பெற முடியும்? நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பேன் என்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:29-30 வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். பவுல் கூட சொல்லுகின்றார் பாருங்க, பிலிப்பியர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 கூறுகின்றார். ஆம், நமக்கு பலவீனமாக இருக்கும்போது நாம் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த பலவீனத்திலிருந்து நாம் பலன் பெறுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹிஸ் வேர்ட். நமக்கு வேண்டிய பலம் முழுவதும் ஆண்டவரிடம் இருக்கின்றது. அதை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். அதை நன்றாக கவனித்து நிதானித்து தியானித்து வேதத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்து வந்தால் தேவனுடைய வல்லமை நம்மில் வெளிப்படும். நாம் நல்ல நண்பர்களின் மூலமாக அவருடைய நல்ல அறிவுரைகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் கொடுக்கக்கூடிய வேத வசனங்களை இவைகளை இந்த வசனங்கள் எல்லாம் நம் ஆத்மாவை பலப்படுத்தி நமக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் அவ்வளவு வல்லமை உள்ளது. அதனால் அந்த வேத வசனங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அமெரிக்க தேசத்திலே பாலின் ஜாக்கபி என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள். வயதான பெண்மணி. அவர்கள் தானே காரை ஓட்டி கொண்டு கடைக்கு சென்றார்கள். கடைக்கு சென்று எல்லா பொருட்களையும் வாங்கி தன்னுடைய காரில் போட்டு தனியாக தான் காரில் வந்தாங்க. அப்போ திடீரென்று அவர்கள் போய் கார் ஓட்டி கொண்டு சென்றிருக்கும்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு மனிதன் கையில் கன் வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை ஷூட் பண்ண வந்தான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீ இன்றைக்கு என்னை கொன்றால் நான் மோட்சத்திற்கு செல்வேன், ஆனால் நீ எங்கே செல்வாய்? நரகத்திற்கு செல்வாய். ஏனென்றால் இந்த கார் தான் எனக்கு இயேசு கிறிஸ்து, அவர் என் கூடையே வருகிறார், அதனால் எனக்கு ஒன்றும் நீ என்னை செய்ய முடியாது என்று கூறின உடனே அந்த மனிதன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவன் உடனே என்ன செய்தான்? அவனுக்கு ஆண்டவரின் அன்பையும் நித்திய ஜீவனையும் பற்றி இந்த அம்மையார் கூற ஆரம்பித்தார்கள். கடைசியாக அவனிடம், நீ போய் வீட்டில் ஜெபம் செய் என்று கூறி ஆண்டவரிடம் எப்போது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், ஆண்டவர் உன் ஜெபத்தை எப்பொழுதும் கேட்பார் என்று சொல்லி அனுப்பினார். மேலும் தனது பையை திறந்து தன்னிடம் மீதி இருந்த $10 கொடுத்து அவனை அனுப்பினார்.
இந்த பாலின் என்ற அந்த அம்மையாருக்கு எவ்வாறு இந்த தைரியம் வந்தது? அவனின் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அவளுக்கு அந்த பலத்தை கொடுத்தது. ஆண்டவர் மீது இருந்த அன்பு, வேத வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டனால தான் இந்த அம்மா தினந்தோறு வேதத்தை வாசித்து ஆண்டவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டமையால் தான் மேற்கொண்டார்கள். நாம் கூட சில நேரம் சொல்கின்றோம், எனக்கு எப்படி இந்த நேரத்தில் இப்படி பேச வந்தது, எனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு தைரியம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தெபோராள் இவ்வளோ தைரியமாக சென்று ஆண்டவருக்காக அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக போர் செய்தாள்னு பார்க்குறோம். யாகேல் எவ்வளோ தைரியமாக அந்த சிசராவே கொன்றாள்னு பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் யார் கொடுக்குற? ஆண்டவர். ராகாப் என்ற வேசி, அவள் எவ்வளோ தைரியமாக தன்னுடைய உயிரை துணிந்து அந்த வேவுக்காரர்களை இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேவுக்காரர்களை காப்பாற்றினதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற தைரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் சகாயம் செய்யக்கூடியவர். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் வொர்ஷிப். ஆண்டவரை நாம் எப்பொழுதும் சோத்தரித்து ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? பலம் பெறும். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம்னு சங்கீதம் 21:13 வாசிக்கிறோம். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 19:59-17 வாசிக்கிறோம். தாவீது ராஜாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஆண்டவரை முழுவதுமாக நம்பியிருந்த ஒரு தேவ மனிதர். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே அருமையான ஒரு பகுதி ஆபகுக் புத்தகத்தில் நாம் காணலாம். தன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர், இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? தன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார். நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து எதிர்த்து நிற்பதை காண்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஏன் மக்களுக்கு நியாயம் தீர்க்கவில்லை, ஏன் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை? இதுதான் அவருடைய கேள்வி. அந்த பார்க்குறோம் பழைய ஏற்பாடில் உள்ள தீர்க்கதரிசிகளில் ஆண்டவரிடம் கேள்வி கேட்டவர் இவர் ஒருவர் தான். இஸ்ரவேல், ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பாவம் செய்தார்கள், அதனால் நான் அவர்களை பாபிலோனியர் கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே, அவர்கள் செய்த பாவத்துக்கு அவர்களை தண்டியுங்கள், எதற்காக ஒரு பாவம் நிறைந்த மக்களாகிய அந்த மக்களை ஏன் தண்டிக்க வைக்கிறீர்கள் என்பது, அந்த கொடிய மக்களை மூலமாக இவர்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கிறீர்? இதுதான் அவருடைய ஏன் ஏன் என்ற கேள்வி. தனக்கு எல்லாமே எதிரடையாக இருப்பதை காண்கிறார். அதனால் அவர் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவரிடம் கூறுகின்றார். இதே போல தான் நாமும் நம்முடைய மனதில் உள்ள கேள்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஏன் ஏன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஆபகுக்கு பதில் கொடுக்கிறார். அதன் பின்பு அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அவர் கேள்விகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? பதில் கொடுத்தார். அந்த பதில் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவரை பாடி துதிக்கிறார். நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவர் பல அற்புதங்கள் நடப்பதை நம்ம காண்கிறோம். பேதுரு பாருங்க, அடுத்த நாள் சிறையில் இருக்கிறாரு, அடுத்த நாள் அவரை கொல்ல கூட செய்யலாம், ஆனாலும் ராத்திரி நல்ல தூக்கம், அயர்ந்த நித்திரை. பவுலும் சீலாவும் தொழுவத்தில் மாட்டி வைத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் புகழ்ந்து பாட கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் அப்படி அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது பார்த்தீர்களா? அதனால் ஆண்டவரை நாம் நம்பி இருந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நாம் வேத வசனங்களை தியானித்து ஆண்டவரை நாம் தொழுது ஆண்டவரே அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி நாம் பாடும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது தேவ சமாதானம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனத்தை அதில் இருக்கின்றது. அத்திமரம், அதனால்தான் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமற் போனாலும், ஒலிவ மரம் முதலற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான
ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணினார். அப்போ ஆண்டவர் ஆபகுக்குடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அவரை என்ன செய்தார்? அவருக்கு ஒரு நல்ல மனதில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அந்த ஆபகுக்குடைய முன்மாதிரி நாமும் பின்பற்ற வேண்டும். நம்ம எல்லாரும் வணங்குகிறோம், அவரை புகழ்கிறோம், அவரை நேசிக்கிறோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் சரி அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். அப்போ நாம் அவரை வணங்கும்போது எதிர்பாராத வழிகளில் நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துவார். நம் பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியும். ஏன்னா உலகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தொடர்ந்து அவரை புகழ்ந்து கொண்டும் தொழுது கொண்டும் வந்தால் அவர் நமக்கு பெரியவராயிருந்து நம்முடைய பிரச்சனைகளை நம்மை பலப்படுத்துவார். நம் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். அடுத்தது மூன்றாவது, காட் ஸ்ட்ரென்த் பை வெயிட்டிங். காத்திருத்தல். காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான காரியம் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது புது பலன் அடைகிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 கூறப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் தோர்ந்து போகார்கள். காத்திருத்தல். சரியான வேளையில் ஆண்டவர் நமக்கு காத்திருந்தால் சரியான வேளையில் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாயிருந்தால் அவர் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அதனால் நாம் காத்திருப்பதை விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியது. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனாலும் தான் விரும்பியது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கின்றது என்று நீதிமொழிகள் 13:12 வாசிக்கிறோம். சங்கீதம் 130:6 எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிக ஆவலா என் ஆத்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. இந்த காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான காரியம்தான். அதனால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விண்ணப்பத்தை அடிக்கடி ஆண்டவரிடம் கூற வேண்டும், உபாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை முன்வைத்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் பதில் வரவில்லை என்றவுடன் நாம் சோர்வடையக்கூடாது. தாவீது சவுலுக்கு பயந்து ஜெபித்தான், பதில் வரவில்லை, சோர்வடைந்தான். ஆனாலும் ஆண்டவருடைய நேரம் வந்த பிறகுதான் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய காரியத்தை ஜெயமாக முடித்து கொடுத்தார். நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட், 2 minutes நூடுல்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அதுபோல் உடனே நமக்கு எல்லாம் வேகமாக துரித உணவு. இந்த துரித உணவு போல் நமக்கு உடனே துரிதமாக பதில் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய குறிப்பிட்ட காலத்தில் தான் எல்லாவற்றும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு பிரசங்கி சொல்கிறார், பார்க்குறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 3:8 வாசிக்கிறோம். அப்போ காத்திருத்தல் மிகவும் அவசியமானது. ஆண்டவரின் கடிகாரம் சரியாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க பழக வேண்டும். அதை ஒரு பயிற்சியின் காலமாக நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகளானது. மோசே வனாந்திரத்தில் அலைந்தான், 40 ஆண்டுகள் அலைந்தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். யோசேப்பு 17 வயதில் போனவன் 30 வயதில் அதிபதியாக மாறினார். அந்நாள் பாருங்க, பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய பொருத்தனையை என்ன செய்தார்? கேட்டார். இவ்வாறு நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில், எப்போ ஏற்ற நேரத்தில் நமக்கு செய்ய காரியங்களை செய்து கொடுப்பார். அதனால் காத்திருப்பதினால் நம்ம சோர்வடையக்கூடாது. கவலையோ தோல்வி நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்றோ நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த முறுமுறுப்பும் இருக்கவே கூடாது. அப்போ அந்த ஏமாற்றங்கள் அதெல்லாம் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால், அந்த சத்துவமில்லாத சத்துவத்தை கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். தானியேல் பாருங்க, ஒரு பெரிய சொப்பனம் கண்டு சோர்வடைந்து எத்தனையோ நாள் என்ன செய்தார்? அப்படியே திடனற்று இருந்தார். அவரை ஆண்டவர் என்ன செய்தார்? வியாதிப்பட்டு இருந்தார்.
அதனால் அவரை திட்டப்படுத்தினார். அதனால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18:1 ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாவையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:7 வாசிக்கிறோம். அதனால் நாம் நன்மை செய்வதிலும் சோர்ந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போகாமல் நாம் பொறுமையோடு காத்திருப்பது மிகவும் அவசியம். பல இழப்புகள் நமக்கு நேரிடலாம். நம்மளை நிறைய பேர் என்ன செய்யலாம், கேலி செய்யலாம். என்ன செய்தால் நாம் பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதனால் அந்த காத்திருப்பது என்பது ஒரு கஷ்டமான ஒரு செயலாக தான் இருக்கும். ஆனால் ஆத்திரப்படாமல் வேகமாக நாம் செயல்பட நினைத்தால், நம் நிம்மதி நினைத்தால், ஆத்திரப்படாமல் இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் நமது வேதம் நம்மளை தெளிவான வித்தியாசமான வழியில் நடத்தும். ஆண்டவரிடமிருந்து நாம் பலனை பெற வேண்டுமென்றால் நேரம் வர நம்ம காத்திருக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று ஏசாயா 30:15 நாம் வாசிக்கிறோம். அமெரிக்கை என்பது அமைதலாயிருந்து ஓய்வாக இருத்தல். இதைத்தான் இந்த செய்தி கூறுகின்றது. மக்கள் எதுலேயுமே நம்ம ஆத்திரப்படவோ அல்லது மற்றவங்களை தேடிக்கொண்டு மக்களை தேடிக்கொண்டு அங்கங்கும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 30 அதிகாரத்தில் ஏசாயா 30 பார்க்குறோம். இந்த மக்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் வந்தவுடன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு புறஜாதி மக்களை கூட்டிக்கொண்டு அப்படி தான் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய சவாலை கொண்டு நம்ம முழு பலத்தோடு நம்ம வேகமாக சமாளிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிரசனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். நாம் நிறைய பேரிடம் ஓடணும்னு பார்க்குறோம், நிறையா புக்ஸ் எடுத்து வாசிக்கிறோம், கடைசியில் ஒன்றும் இல்லை, மன அழுத்தம் அடைகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரை இது என்னால் தாங்க முடியாத பாரம், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நாம் ஆண்டவருடைய எப்படி சமாளிக்க எனக்கு தெரியலைன்னு ஆண்டவரிடம் ஓடுகின்றோம். அப்போ ஆண்டவர் தான் நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும், நம்ம பலப்படுத்த முடியும், அமெரிக்கையும் நம்பிக்கையுமாக நம்மளை இருக்க வைக்க முடியும். ஆண்டவரால் மட்டுமே முடியும். அப்போ ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதனால் நாம் தினந்தோறும் ரொம்ப அடுத்தது 4வது நம்ம பார்க்குறோம் தியானம். நம்ம உள்ளத்தை பலப்படுத்த வேண்டுமானால் நாம் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் நம்ம பார்க்குறோம் தனிமையாக ஒரு இடத்துல போய் ஜெபித்தார்னு பார்க்குறோம். அதுபோல் நாம் ஒரே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கும். ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரி இடங்களில் நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி தனிமையாக அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் என்ன செய்தார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த சோர்ந்து போவது மனித இயல்பு தான். ஆனால் இயேசுக்கு நம்ம பார்க்குறோம், எலியாவை பாருங்கள், எலியா இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஏசபேல் வார்த்தையினால் அவள் சோர்வடைந்தார். நாளைக்கு கொண்டு விடுவேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், ஓடி போய் வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடியின் அடியில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொன்னார், கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் ஒரு செடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அப்போது அவருடைய ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. அவன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி கூட என்ன செய்கின்றார், சோர்வடைந்து இருக்கும்போது ஆண்டவர் அவனை சோர்வடைய உடலில் பார்த்தீங்களா தட்டி எழுப்பி அவர் மூலமாக மெல்லிய குரலில் மிக அழகாக பூமி அதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி இவைகளெல்லாம் இல்லை, அக்கினிக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11-12 அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பின்பு அவன் புது பலத்தை பெற்று தைரியம் அடைந்தான். அதனால் ஜெபம் என்பது ஒரு நதி போன்றது. அதன் மூலமாக தான் நம்ம ஆண்டவரின் பலத்தை நாம் என்ன செய்ய முடியும், நம்ம ஆண்டவருடைய பலம் நம்ம இது பாய முடியும். ஒருவேளை நாம் பலவீனமாக இருந்த ஆண்டவரின் முன் அமைதியாக அமர்ந்து ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால் ஒரு வழியின ஒவ்வொரு மாதம் முதல்ல ஒரு 10 நிமிடம் வேதத்தை வாசித்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஒரு வசதியான இடத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்து கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் செல்வோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிமிஷத்தை 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி கூட்டிக்கொண்டே நாம் செல்ல முடியும். அப்போ அப்படியே நம்ம ஜெபிக்க
நம்ம ஆண்டவருடைய தனிமையாக இருந்து பேச பேச நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? பலப்படும். அப்போ தான் சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்தில் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும், என் எலும்புகள் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது. சங்கீதம் 6:2 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். தனிமையான இடத்திலிருந்து நாம் 10 நிமிடம், அப்புறம் 20 நிமிடம், 30 நிமிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்புறம் ஆண்டவர் அந்த நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது 2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசிக்கிற கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் அப்போஸ்தலனை பார்க்குறோம். அவர் எவ்வளோ அடிபட்டார், எவ்வளோ வேதனைகளை அனுபவித்தவர், சரீரத்தில் பயங்கர வேதனையை அனுபவித்த ஒரு மனிதர். ஆண்டவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும். அதே மாதிரி ஆண்டவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதனால் நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகின்றேன்னு சொல்கிறார். இது நமக்கு ஒரு முரண்பாடான கருத்தாக தெரியலாம். எப்படி பலவீனமாக மாறும் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். பலவீனத்தில் அவர்களுக்கு என்ன கொடுக்கின்றார்? பலன் கொடுக்கின்றார். ரோமாபுரியில் தன் கடைசி காலங்களில் அவர் சிறையில் இருந்த போது கூட அவர் உறுதியுடன் காணப்பட்டார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார்னு சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:17. தனது பலவீனத்தில் அவரின் பலன் பூரணமாய் விளங்குவதை அறிந்து கொண்ட அந்த பவுல் அவர் சிலுவையில் பட்ட பாடுகளின் மூலமாய் அவரின் வல்லமை முழுவதுமாக தன்னிடம் வருவதை அவர் உணர்ந்தார். இதனால்தான் அவர் பல பாடுகளை பட்ட போது ஆண்டவரின் வல்லமையை உணர்ந்தார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். அவர் சிலுவையில் நம் பாவங்களை சுமந்ததால் நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனத்திலேயே அவருடைய பலன் நிச்சயமாக பூரணமாய் விளங்கும். அதனால் கர்த்தரின் வல்லமை நம் மீது இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய பலன் ஆண்டவருக்குள் இருக்கிறது. அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு நேராக நம் உள்ளத்தை திறந்து அவரிடம் பலத்திற்காக கெஞ்சினால் நமக்கு அதை தருவார். நம்முடைய பலவீனத்தை அறிந்து அவரை விசுவாசித்தால் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இதயத்தை சிறப்படுத்துவார். ஆமேன்.